ஷே பெஸ்ட்டோ பேப்பர் அடித்த பேப்பர் உலக நாடே 2 கண்ணை வச்சு பார்த்து அப்படியே ரசித்து ருசித்து அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கான். பூமி அழிக்கிறதுக்கு விடிஞ்ச உடனே பேப்பரை அள்ளி பொட்டணமாக தோளில் தூக்கி போட்டு எந்த பூமி அழிக்கணும், எங்கே அழிக்கணும், எங்கே ஓடணும், எந்த மரத்தை வெட்டணும், எந்த ஏரி குளங்களை வெட்டணும், எந்த ஏரி குளங்களை சேசி பேச்சு அள்ளி கொண்டு போய் மண்ணாக சேர்க்கணும்னு ஓடுதான் மானிட பேக. புரியுதா? அடுத்தாப்பில் விவசாயத்தை பூரா அழித்து அப்படியே கையெழுத்து போடுதானா கீழே தாசில்தார், விவோ, கிராம அதிகாரி இவங்களுக்கு பூரா இப்போ அந்த பேப்பர் மூலியமாக அந்த காய்ச்சல் விடுவார். அந்த பேப்பரை பார்த்துட்டே இருப்பான் 2 கண்ணை வச்சு. அந்த காய்ச்சல் விட்டோடனே அவரே சொல்லிட்டார்ல, கடைசி அத்தியாயத்தில் இந்த பேப்பர் வச்சு விளையாடுவான்டா, 7 ஜென்மத்துக்கு அப்புறம் பூமி அழித்து வச்சுருப்பான். இந்த பேப்பருக்கு நம்ம காய்ச்சல் எடுத்து தான் ஆகணும். இந்த காய்ச்சல் எடுத்தால் தான் இந்த பேப்பர் மூலிமா 2 கண்ணை ஜோலி முடிக்க முடியும், இல்லைன்னா முடியாது அப்படின்னு அது ஏற்கனவே எங்கிட்டே சொன்னார். முன்னாடியே சொன்னார், ஆனால் நாங்கள் காதில் வாங்கலை. இன்றைக்கி அந்த கணக்கை எடுத்து விடுதார். இந்த பேப்பரை பார்த்துக்கிட்டே பையில் போடுவான். அப்படியே வீட்டில் பேண்டில் சட்டையில் மாட்டுவான். அவன் பொண்டாட்டி எங்கன்னு சொருவணுமோ சொறி வச்சுக்கிட்டே அப்படியே ஆட்டிக்கிட்டே போவான். கெட்டு வீட்டில் பீரோவில் இருக்கும். இப்போ இந்த பேப்பரை பார்த்துக்கிட்டே இருக்கா, அந்த பேப்பரில் காய்ச்சலை விடுதார். அந்த அச்சு அடிக்கார்ல, அச்சு அடித்த உடனே அந்த பேப்பரில் காய்ச்சலை விட்டுட்டார். அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்த உடனே காய்ச்சல் ஏறிடும். 2 கண் வழியாக ஏறும். 2 கண் வழியாக ஏறும். நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோர்ட்டார் பூரா புரிஞ்சுக்கப்பா, இந்த பேப்பரை பார்த்து தானே வாசிக்கியே, பேப்பரை பார்த்து தான் எல்லாமே உங்களுடைய குடும்பத்து செலவு குறைக்க அந்த பேப்பர் ஓடுது. அப்போ இந்த பேப்பர் வெளியில் வந்து என்ன விளையாட்டு விளையாடுதான், அச்சு அடிக்கான், விளையாடுதான், ஓடுதான், பாடுதான். அப்போ அந்த கணக்கை நாங்கள் முடிக்கணும்ல. கடவுளில் பூமி சொத்து அவர் சொத்து. நீங்கள் அழிக்கிறதுக்காக வந்து பிறந்திருக்கிய, அழிக்கவா? உயிர் வாழ்கிறதுக்கு பூமியில் கொடுத்துருக்காரு, விவசாயத்தை கொடுத்துருக்காரு. அத்தனையும் பாழாக்கி வச்சுருக்கிய. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அந்த பேப்பரை பார்த்துக்கிட்டே இருக்கல காய்ச்சல் ஏற்றுவார். இப்போ பேப்பரில் அந்த காய்ச்சலை ஏற்றி சீலை குத்திட்டார். பேப்பரில் பார்த்தே சீலை குத்திருக்காரு. இப்போ தான் சொல்லுவார், கணக்கு என்னடா நேற்று ஒரு மாதிரியாக போட்டோம், இன்றைக்கி ஒரு மாதிரியாக போடுறோம் காலை டயத்தில் அப்படின்னு நாங்கள் இப்போ யோசிக்குவோம். பேப்பரில் சீலை குத்தியிலே காய்ச்சல் வரும்னு நான் குத்திட்டேன்டா. அவன் அடைஞ்சி வச்சுருப்பான். அது எல்லாமே வீங்கி 2 கண் வீங்கி போகும்டா. அந்த பேப்பரு அப்படியே வீங்க விடுவேன் அப்படின்ட்டார். புரிஞ்சுக்கோங்கடா, கணக்கு நாங்கள் கோழி முட்டை கணக்கு போடுதோம். இப்போ இந்த பேப்பர் மூலியமாக 2 கண் அவிஞ்சு போகும். 2 கண்ணு பொக்களமாக வெடிக்கும். 2 கண்ணாக கீழே மேலேயும் சொருவ முடியாது. மேலே சொருவ கீழே சொருவ தடவி போடா மானிட பேகலா. உன் பாக்ஸு 24 108 பாக்ஸை நாங்கள் கொடுக்கக்கூடியது நாங்கள் தான் கொடுக்கணும். கொடுத்துட்டோம்டா. அந்த 108 பாக்ஸில் நாங்கள்